வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட போறேன்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் தகவல் தெரிவித்த நிலையில அவர் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கலாம். அவருக்கு பதிலாக வேறு வேட்பாளரை நிறுத்தலாம்னு அரசியல் பார்வையாளர் ஒரு கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு காரணம் ஆண்டிப்பட்டி தொகுதியின் முழுமையான கள நிலவரம் என்பது அதிமுகவிற்கு சாதகமாக இருப்பதாகவும், அதே சமயம் திமுக வேட்பாளர் அதனை முறியடிக்கலாம் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. இதற்கிடையே ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பற்றிய தகவலும் வெளியே கசிஞ்சிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். ஆண்டிப்பட்டி தொகுதி என்பது தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. தேனி மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்ட ஆண்டிப்பட்டி தொகுதி அதிமுகவை 9 முறை வெற்றி பெற செய்த தொகுதியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழ்நிலையில கிட்டத்தட்ட 2,90,000 வாக்காளர்களை கொண்ட ஆண்டிப்பட்டி தொகுதி மக்கள் திலகம் எம்ஜிஆர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில இதே ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றார். இது நடந்தது 1984ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில். இதன் பின்னர் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பதவியை இழந்த நிலையில் கடந்த 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இது மட்டுமல்லாம 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் ஜெயலலிதா அதிமுக வேட்பாளராக இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகியோருக்கு அடுத்தபடியாக தேர்தல் களம் கண்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் தங்க தமிழ் செல்வன். இவர் கடந்த 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்னு 3 தேர்தல்களில் வெற்றி பெற்றவர். பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் டிடிவி தினகரனும் பணியாற்றிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர். சபாநாயகர் தனபால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் இருவரும் ஒருவர் கடைசியாக டிடிவி தினகரனும் உடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில அவர் தற்பொழுது திமுகவுக்கு தாவிவிட்டார். இப்பொழுது அவர் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். இதற்கிடையே டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட போவதாக அறிவிப்பதற்கு முன்பாகவே அந்த தொகுதியில திமுக வேட்பாளர் யார் என்பது தேர்வு செய்யப்பட்டதாக தெரியுது. ஏற்கனவே அந்த தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்ற மகாராஜன் என்பவர்தான் இந்த முறையும் தேர்தல் களத்தை சந்திக்க போறார் என்கிறார்கள் திமுக தரப்பினர். மகாராஜனுக்கு தற்பொழுது 69 வயது ஆகிறது. 8ஆம் வகுப்பு படித்த இவர் விவசாயம் செய்து வராரு. முக்குளத்தோர் வகுப்பை சேர்ந்த இவர் 1973ஆம் ஆண்டு முதல் திமுகவில் பணியாற்றி வராரு. முத்தனம்பட்டி கிளையை செயலாளராக வாழ்க்கையை தொடங்கி ஆண்டிப்பட்டியே ஒன்றிய முத்தனம்பட்டி கிளை செயலாளராக வாழ்க்கையை தொடங்கி ஆண்டிப்பட்டி ஒன்றிய திமுக பொறுப்பாளராகி இதன் பின்னர் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவி வகித்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர். தொகுதி முழுக்க இவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. காலம் காலமாக அதிமுக கோட்டையாக இருந்த ஆண்டிப்பட்டியை உடைத்து எறிந்தவர் இந்த மகாராஜன். கடந்த தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஒரு விசித்திரம் நடந்தது. திமுக சார்பில் மகாராஜனும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட யோகிராஜனும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பி ஆவார்கள். விஐபி அந்தஸ்து பெறலாம். அது மட்டுமல்லாம தமிழக வெற்றி கழகம் தன்னோடு கூட்டணி சேரும் பொழுது மகாராஜனை எளிதாக வென்றுவிடலாம்னு டிடிவி தினகரன் ஒரு கணக்கு போட்டு இருக்கிறார். இது தவிர அங்க உள்ள முக்குளத்தோர் ஓட்டு தனக்கு முழுமையாக கிடைக்கும் என்றும் டிடிவி தினகரன் நம்புறாரு. ஆனா ஆண்டிப்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவதால அங்கு பலமான வேட்பாளரை நிறுத்துவதற்கு அதிமுக முடிவு செஞ்சிருக்கு. தற்போதைய சூழ்நிலையில ஒவ்வொரு தேர்தலிலும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்குகள் ஆண்டிப்பட்டியில் பதிவாகி வருது. அந்த வகையில அதிமுகவிற்கு கிட்டத்தட்ட 95,000 வாக்குகளும், திமுகவிற்கு கிட்டத்தட்ட 90,000 வாக்குகளும் ஆதரவாக இருக்கு. இந்த தொகுதியில் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்ட ஜெயக்குமார் என்பவர் 11,000 வாக்குகள் தான் பெற்றார். அது மட்டுமில்லாம நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட மற்றொரு ஜெயக்குமாரும் இதே 11,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மகாராஜனை தேர்தல் களத்தில் இருக்குவதோடு அந்த தொகுதியில செல்வாக்கு பெற்ற தங்க தமிழ் செல்வன் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த தயாராக்கி வருது திமுக தரப்பு. அதே சமயம் தனக்கு ஆதரவாக விஜய் பிரச்சாரம் செய்யும் நிலையில பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணனையும் டிடிவி தினகரன் அணுகி இருக்கிறார்.
இவர்கள் இருவரும் நண்பர்கள் என்பதால பொன் ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் அப்படின்னு ஆண்டிப்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யலாம்னு பேச்சு அடிப்படுது. நிலைமை எதுவாக இருந்தாலும் ஆண்டிப்பட்டியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.